சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்க்கு உங்களை வரவேற்கிறேன். எச்சரிக்கை, இந்த ஷோல சயின்ஸ பத்தி தெரியாதவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த முட்டாள்தனத்தை நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அதை வீட்ல பண்ணவே பண்ணாதீங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இவங்களாம் அக்கா தங்கச்சிங்க. இவங்க சயின்ஸுக்கு 3 பொண்ணுங்க. பிசிக்ஸோட டாடி யாருன்னா நியூட்டன் மாமா. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி சரியில்லைன்னு சொல்லுவாங்க. பயாலஜி நம்ம உடம்பு சம்பந்தப்பட்டது. ஆனா மூளை இல்லாதவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் உங்களை நாங்க சிந்திக்க வைக்க மாட்டோம், சிரிக்க மட்டும் வைப்போம். சயின்ஸ்ல சென்ஸே இருக்காது. ஆனா பிரசன்டேஷன் பண்ண போறது நானு, சென்ஸ் இல்லாத ஃபன்ஸ பார்க்க போறது நீங்க. அதுதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். கிளிஃப் ட்ரக்ஸ். வேர் ஹவுஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யற ட்ரக் எதுனா அது இதான். அது நம்மள மாதிரி தான் சயின்ஸ் புரியாதது. அதுல கோளாறு ஏற்பட்டதுன்னா அவ்வளவுதான். அழகா இருக்கிற இடம் கொஞ்ச நேரத்துல குப்பை கோலமா ஆயிடும். அத வேடிக்கை தான் பார்க்கணும். நீங்க ஃபோர்க் லிஃப்ட ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலனா அவ்வளவுதான். இது கம்பெனிக்கு சின்ன லாஸ், உங்களுக்கு பெரிய லாஸ். அதுக்கு தான் நானு இவ்ளோ படிச்சு சொல்றேன். முதல்ல விஷயத்தை கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்க. ஹலோ, என்னையே காட்டிக்கிட்டு தான் எப்படி வீடியோ காமிங்க, கத்துப்பாங்க. ஃபோர்க் லிஃப்ட ஆபரேட் பண்றவங்க சயின்ஸ்ல ஒரு அம்பானி ஆகணும்னு அவசியமே கிடையாது கைஸ். ஆனா கொஞ்சமா இருக்கிற உங்க காமன் சென்ஸை யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா ஹெவி வெயிட் இருக்கும் போது மைண்ட கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. மனசு ஒரு பறவை மாதிரின்னு சொல்லுவாங்க. பறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும். நினைக்கிற விஷயத்த நினைக்கிறதுக்கு முன்னாடி நினைக்காத விஷயத்துக்கு போயிடும். நான் பேச்சுக்கு சொல்றேன், நீங்க பறவை மாதிரினே நினைச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க கிளைடர் இல்லனா பேராகிளைடரை பயன்படுத்தி ஸ்மூத்தா பறக்க முடியும். அப்புறம் பாடுவீங்க, காக்கா பரப்பர குருவி பரப்பர. பட்டாலும் திருந்த மாட்டேன்னு சொல்றவங்க கிட்ட நாம என்னத்த பேசுறது? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட மறுபடியும் முயற்சி பண்ணலான்னு சொல்றாங்க. பண்ணி பார்க்கட்டும். பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு. இப்ப இந்த வீடியோவை பாருங்க. ஒடி ஜூட். இந்த விளையாட்டை இவங்க எப்படி விளையாடினாங்கன்னா, ஒரு பால மேல இருந்து தூக்கி போட்டுருவாங்க. இதோ இந்த வட்டமிட்ட பால் தான். இந்த பால பிடிக்கிறதுக்காக எல்லா ஆளும் ஓடுறாங்க, உருடுறாங்க, பெறல்றாங்க, குட்டிக்கரணம் கூட போடுறாங்க. இதுல இந்த ரெட் கலர் சாக்ஸ் தான் ரொம்ப ஆர்வ கோளாறுல போறாரு. தேவையா அது? எந்த சர்க்கஸ்ல இருந்து இவரை பிடிச்சாங்க? இந்த பாலுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம சயின்ஸ் தாங்க. நான் ஏன் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த ஹியூமன் ஆளால அந்த பாலை ஏன் பிடிக்க முடியல பார்க்கலாம் வாங்க. நேரங்கள்ல பெருசா இருக்கிற பொருளோ இல்ல காத்துல பறக்கிற பொருளோ பிரஷருக்கு ஏத்த மாதிரி டைரக்ஷனை மாத்திக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியுமா? ஏன்னா சில பேர் கேஸ் அப்புறம் லிக்விட் பிரஷர் பத்தின சயின்ஸ ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்க. சீரியஸ் நோட்ல சொல்லணும்னா, ஸ்கீ ஜம்பிங்கை விட ரொம்ப ஆபத்தானது டவுன் ஹில் ரைடிங் தான். இத பத்தின சயின்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்னா ப்ளீஸ் ஒரு வாட்டி இல்ல 10 வாட்டி யோசிச்சு இதை செய்ய ஆரம்பிங்க. என்ன கேட்டா வேண்டான்னு தான் சொல்லுவேன். அப்படியும் பண்ணுவேன்னு நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க, மனசை மாத்திப்பீங்க. ஸ்கீ ஜம்பிங்கோட வேர்ல்ட் ரெக்கார்ட் என்னன்னா 808 அடி. நாம எக்ஸ்பிரஸாக போல் ஸ்டிக்கை நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நமக்கு முக்கியமா தேவை நல்ல ஸ்ட்ராங்கான பெரிய ஸ்டிக். ஆனா ஒரு சில பேர் பெருசுன்னு சொன்னோன்னே அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு இந்த வீடியோல பாருங்க. அவங்க சரியான ஸ்டிக்கையும் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. ஃப்ரெண்டு உதவி செய்யறன்ற பேர்ல தள்ளி விட்டுறான். இவன் நண்பேண்டா இல்ல. இத பாருங்க கைஸ், இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ராங்கான பிளெக்சிபிளான கார்பன் ஃபைபர் இல்லனா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லட்டுமா? 17 அடி இருக்கிற ஒரு போல் ஒருத்தனை கிட்டத்தட்ட 20 அடி உயரத்துக்கு மேல கூட்டிட்டு போகும். எந்த போலா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னா அந்த போல நாம ரொம்ப அதிகமா டார்ச்சர் பண்றோம் தான் அர்த்தம். அதனால அது கடுப்பாயி ஒரு சில நேரங்கள்ல அது நம்மள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிரும். போதும் 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 போதும், நிறைய வீடியோஸை நாம பாத்துட்டோம்னு நினைக்கிறேன். சயின்ஸ் மட்டும் நீங்க கத்துக்கல, முட்டாள்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கிற ஆளுங்களையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நான் சொல்ல போற விஷயத்த கோந்து போட்டு உங்க மைண்ட்ல ஒட்ட வச்சுக்கோங்க. உங்க தம்பி, தங்கச்சி, அக்கா எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடுங்க. சயின்ஸ பத்தி தெரிஞ்சுக்காம இந்த ஸ்டன்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு நீங்க வீட்ல முயற்சி பண்ணாதீங்க. டேக் கேர், see you, bye bye.